ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தினம் ஒரு முத்திரை பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லிங்க முத்திரை. 2 கைகளின் விரல்களையும் இறுக்கமாக கோர்த்து கொள்ளுங்கள். இடது பெருவிரலை மட்டும் நேராக இருக்கும்படி மேலே தூக்கவும். ஒரு உள்ளங்கையால் அடுத்த உள்ளங்கையின் மேல் அழுத்தம் கொடுக்கவும். விரல்களால் கையின் பின்புறங்களில் அழுத்தம் கொடுங்கள். அடுத்து வலது பெருவிரல் மேலே இருக்கும்படி செய்யவும். பத்மாசனத்தில் அமர்ந்து இந்த முத்திரையை செய்யலாம். ஆசனங்கள் செய்ய முடியாத நிலையில் உள்ளவர்கள் நாற்காலியில் அமர்ந்தும் இந்த முத்திரையை செய்யலாம். முதுகு வளைவின்றி நேராக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். லிங்க முத்திரை உடற்சூட்டை அதிகரிக்கும் ஒரு முத்திரையாகும். எனவே கோடை காலத்தில் இதை குறைந்த அளவு நேரம் செய்தால் போதுமானது. மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் தினமும் 45 நிமிடங்கள் செய்து வந்தால் மழை, குளிர் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெறலாம். ஒரு நாளில் 45 நிமிடம் வரை செய்யலாம். இதை ஒரே நேரத்தில் செய்வதாக இருந்தால் அதிகாலை சூரியனின் வெப்பம் அதிகமாகவும் செய்யலாம். அல்லது 15 நிமிடங்கள் வீதம் காலை, மதியம், இரவு என 3 வேளைகளாகவும் பிரித்து செய்யலாம். கோடை காலத்தில் ஒரு நாளில் 30 நிமிடங்கள் செய்தால் போதுமானது. இந்த முத்திரை செய்வதால் உடல் புத்துணர்ச்சி பெறும், வலுவடையும், உடல் எடை குறையும். வெகு நாட்களாக இருக்கும் மூக்கடைப்பு, தும்மல் போன்றவற்றையும் சைனஸ் நோயும் கூட குணமடையும். சாதாரண ஜலதோஷத்திற்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். பித்தம் அதிகமாக உள்ளவர்கள் இந்த முத்திரையை செய்தால் பித்தம் அதிகரிக்கும். வாந்தி, குமட்டல், பசியின்மை போன்ற பித்த நோய்களின் அறிகுறிகள் உள்ளவர்கள் குருவின் அனுமதியின்றி இந்த லிங்க முத்திரையை செய்ய வேண்டாம். தேவைக்கு அதிகமான நேரம் இந்த முத்திரையை செய்தால் உடலில் சோர்வு, ஒருவித மந்தத்தன்மை ஆகியவை தோன்றும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் முத்திரை செய்யும் நேரத்தை பாதியாக குறைத்து விடவும் அல்லது சில தினங்கள் இடைவேளை விட்டு மீண்டும் தொடரவும். வயிற்றில் கட்டிகள் அல்லது புற்றுநோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த முத்திரையை செய்யக்கூடாது. மேலும் இது போன்ற முத்திரைகள் பற்றி தகவல் அறிய எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.